ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எட்ஜ் தமிழ் சேனல். ஸோ கடந்த வீடியோவில் ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் எப்படி ரியல் டைமில் வேலை செய்யுது, இதோட தேவை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கோட எக்கோ சிஸ்டமில் எஸ்எஸ்பி, ஆட் எக்ஸ்சேஞ்ச், டிஎஸ்பி, அதே மாதிரி அட்வர்டைசர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதில் பப்ளிஷருக்கும் ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பார்ட்டி அப்படிங்கிறவங்க தான் இந்த எஸ்எஸ்பி, சப்ளை சைடு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறவங்க. இவங்களுடைய ரோல்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இவங்களுடைய அட்வான்டேஜ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய நேம் ஸ்ரீதரன். எனக்கு ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் இன்க்ளூடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட 13 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எஸ்பியோட ரோலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டைம் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக இந்த என்டையர் எக்கோ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை லோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டோட சேர்த்து அந்த ஆட் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ ஆட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே பாஸ் ஆகும். எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா, அந்த வெப்சைட் எந்த எஸ்எஸ்பி கூட இணைக்கப்பட்டிருக்கோ அந்த எஸ்எஸ்பிக்கு பாஸ் ஆகும். அந்த எஸ்எஸ்பி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ் உள்ள ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, எலிஜிபிள் அட்வர்டைசர்ஸ் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஸோ ஆட் எக்ஸ்சேஞ்ச் இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட் எக்ஸ்சேஞ்சோட டைப்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் டிஎஸ்பிஸ்க்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆட் ஸ்பேஸ்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணும். ஸோ அப்போ ஒரு டிஎஸ்பியில் மல்டிபிள் அட்வர்டைசர்ஸ் இருப்பாங்க. அவங்கள சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு யூசருக்கு நான் ஆடை காட்டுற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸில் ஆடு காட்டுறதுக்கு நான் இவ்வளவு அமௌண்ட் பிட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஆட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஆக்ஷன் நடக்கும். யாரு ஹையா பிட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரா தேர்வாவாங்க. அவங்களுடைய ஆட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கு அனுப்பப்பட்டு அந்த வெப்சைட்ல அந்த பர்ட்டிகுலர் அட்வர்டைசரோட ஆட் காண்பிக்கப்படும். இதுதான் ஓவரால் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா. இதுல இந்த எஸ்எஸ்பியோட ரோலை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லும்போது அதோட விரிவாக்கம் சப்ளை சைடு பிளாட்ஃபார்ம். இதோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்பி ஹெல்ப்ஸ் பப்ளிஷர் டு செல் ஆர் மேனேஜ் தேர் ஆட் இன்வென்ட்ரி இன் அ ஆட்டோமேட்டிக் வே அப்படிங்கிறது தான் இதோட பர்பஸ் அண்ட் இதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா, பப்ளிஷர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட் இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அந்த ஆட் இன்வென்ட்ரியை ஒரு ப்ராஃபிட்டபிள் வேல ஆட்டோமேட்டிக் வேல செல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஆர் டூல் தான் பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ்பி அப்படிங்கிறது. ஸோ எஸ்எஸ்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் எஸ்எஸ்பிஸ் இருக்குது. ஓப்பன் எக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, ஜாண்டர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேக்னெட் இருக்குது. நிறைய எஸ்எஸ்பிஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆட் எக்ஸ்சேஞ்சஸும் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். ஒரு யூசர் வெப்சைட்டை லோட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், ஆட் ரெக்வஸ்ட் எஸ்எஸ்பிக்கு போகும்னு சொன்னேன். அப்போ எல்லா எஸ்எஸ்பிக்குமே போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்ககிட்ட இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக எழுந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸை நீங்கள் பேக்எண்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எப்படி இந்த வெப்சைட்டுக்கும் எஸ்எஸ்பிக்கும் இடையில ஒரு டைப் இருக்கு, எப்படி இந்த செட்டப் நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் எஸ்எஸ்பிஸ் இருந்தாலும் அங்க எல்லாத்துக்குமே ரெக்வஸ்ட்லாம் போகாது. இந்த பப்ளிஷர் எந்த எஸ்எஸ்பியோட டைப் வச்சிருக்காரோ அங்க மட்டும் தான் போகும். அப்போ இந்த செட்டப் எப்படி நடக்கும்? ஒரு பப்ளிஷரா இப்ப நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸ்லயோ அல்லது ஓப்பன் எக்ஸ்லயோ அல்லது மேக்னைட் எஸ்எஸ்பிலேயே போயிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா, என்னுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். என்னுடைய வெப்சைட் கேட்டகரி இந்த மாதிரி சில ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க கேட்டு வாங்கிட்டு அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஆட் யூனிட்டோட ஸ்பேஸுக்கும் தகுந்த மாதிரி நம்ம ஆட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்பில வந்து ஜெனரேட் பண்ணணும். அந்த கோட்ஸ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெப்சைட்ல அந்த அப்ராப்ரியேட் லேஅவுட் இருக்கக்கூடிய அந்த பிளேஸஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஹார்ட் கோட் பண்ணிட்டோமா, இப்போ ஒரு யூசர் நம்ம வெப்சைட்ட என்ன பண்ணுவாரு? ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகும்? வெப்சைட்டோட கன்டென்ட் வந்து லோட் ஆகும். அது சர்வர்ல இருந்து லோட் ஆகும். அப்போ அலாங் வித் நம்மளுடைய வெப்சைட் கன்டென்ட் இந்த நம்ம ஹார்ட் கோட் பண்ண இந்த கோடும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அப்ப அந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த யூசரோட டேட்டாவ கேரி பண்ணிக்கிட்டு, இது எந்த வெப்சைட்ல இருந்து இந்த டிராஃபிக் ட்ரிகர் ஆகுது, என்ன டிவைஸு, இந்த யூசரோட ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ எடுத்துக்கிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிக்கு அப்படியே வந்து இந்த கோட வந்து பாஸ் பண்ணும். ஸோ எஸ்எஸ்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த டீட்டெயில்லாம் பாஸ் பண்ணும். ஸோ ஆட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணும், டிஎஸ்பிக்கு பாஸ் பண்ணும். டிஎஸ்பி மல்டிபிள் அட்வர்டைசர்ஸ் சொல்லும். எலிஜிபிள் அட்வர்டைசர்ஸ் பிட் பண்ணுவாங்க. பிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆட் எக்ஸ்சேஞ்சுக்கு வரும். அங்க வின் பண்றவங்களுடைய அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு அனுப்பப்பட்டு இது பண்ணும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் ஆர் பப்ளிஷரோட டைப் வந்து வச்சுக்கிட்டு இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போ எஸ்எஸ்பி அப்படிங்கிறதோட ஹெல்ப் என்ன அப்படின்னா, எப்படி டிஎஸ்பி அப்படிங்கிறது அட்வர்டைசருக்கு ஃபேவரா மிக குறைந்த விலையில ஒரு சூட்டபிளான ஒரு அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ஆட் ஸ்பேஸ்ல ஆட காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி தான் பப்ளிஷருக்கு அவங்களுடைய ஆட் இன்வென்டரிய முடிஞ்ச அளவுக்கு ஹையர் அமௌண்ட்டுக்கு வித்து சூட்டபிளான அட்வர்டைசருக்கு வித்து ஒரு ப்ராஃபிட்டை தேடி தர்ற வேலையை செய்கிறது தான் இந்த எஸ்எஸ்பி. ஸோ எஸ்எஸ்பி அப்படிங்கிறது அதாவது பப்ளிஷர் அவங்களுடைய ஆட் இன்வென்டரிஸை மேனேஜ் பண்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதை ப்ராஃபிட்டபிள் வேல சேல் பண்றது. இது 2க்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் எஸ்எஸ்பி அப்படிங்கிறது. இதை தவிர எஸ்எஸ்பி இன்னும் நிறைய விதங்கள்ல இந்த பப்ளிஷர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா விதமான ஆட்ஸும் என்னுடைய வெப்சைட்ல ஷோ ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல கண்ட மாதிரியான ஆட்ஸ் வரும், காம்படிட்டர் ஆட்ஸ் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால அந்த பப்ளிஷர்ஸ்னால எஸ்எஸ்பியில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து வர முடியும். அதே மாதிரி என்னுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வெப்சைட். என்னுடைய வெப்சைட்ல ஆட காட்டணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து செட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பியில இருந்து சில ஃபில்டர்ஸ் வந்து செய்ய முடியும். அதாவது எந்த அட்வர்டைசர்ல இருந்து சில அட்வர்டைசர் சில கேட்டகரி ஆஃப் ஆட்ஸ் எல்லாம் நான் காட்ட விரும்பல அப்படின்னா அதை உங்களால வந்து ஃபில்டர் வந்து பண்ண முடியும். ஸோ பிராண்ட் சேஃப்டியை அந்த எஸ்எஸ்பிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமாக டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்ல இருக்கு. ஸோ அந்த செட்டப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ உங்க எஸ்எஸ்பினால தான் உங்களுடைய வெப்சைட்ல வந்து செய்ய வந்து முடியும். அதற்கான அந்த ஃபீச்சர்ஸை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை சைடு பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்கும். ஸோ இப்படி பப்ளிஷர்ஸுக்கு அவங்களுடைய ஆட் இன்வென்டரியை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான அனைத்து ஃபீச்சர்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு டூல், ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் டிமாண்ட் சைடு பிளாட்ஃபார்ம், அதாவது டிஎஸ்பி அப்படின்னா என்ன, அதோட ரோல் என்ன, அது எப்படி அட்வர்டைசர்ஸுக்கு ஃபேவராக வந்து செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங்கில் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஸ்பெஷலாக வந்து சொல்லணும், உங்களுக்கு வந்து வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எட்ஜ் தமிழ் சேனல்.